ஹாய், வாங்க சிக்கன் கிரேவி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கிலோ சிக்கன், ஒரு 2 வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிப்போம். குக்கர்லேயே செஞ்சோம்னா கறி நல்லா வெந்துடும். ஒரு ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம கட் பண்ண வச்ச தக்காளி போட்டுப்போம். தக்காளி நல்லா வெந்துடும். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுப்போம். உப்பு நல்லா போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கனை போட்டுப்போம். சிக்கனை போட்டு சிக்கன் நல்லா கலரி விடுவோம். சிக்கனில் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தண்ணி கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா கலரி விட்டுட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இது போட்டு இதுவும் நல்லா கலரி விட்டுருவோம். இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கணும். இது நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். நல்லா சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு காரெலாம் பார்த்தலாம். இப்போ கரெக்டாக ஒரு 3 விசில் விடுவோம். 2 விசில் ஸ்பீடாக ஹை ஃப்ளேம் வச்சு 1 ஸ்லோவாக வைப்போம். நல்லா இப்போ விசில் வந்துடுச்சு. இப்போ சிக்கன் திறந்து பார்த்தோம்னா நல்லா சிக்கன் வெந்துட்டுருக்கும். இப்போ இது ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிப்போம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நம்ம வேக வச்ச சிக்கன் பார்த்திங்கன்னா அதை எடுத்து ஊற்றிப்போம். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வீடியோவிலனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ 2 ஸ்பூன் பெப்பர் நல்லா போட்டுப்போம். பெப்பர் போட்டு ஒரு 5 நிமிஷம்